ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ சமீப காலமா உலகின் வல்லரசு நாடுகள் லேசர் வெப்பனை டெவலப் செய்யறதுல கவனம் செலுத்த தொடங்கி இருக்காங்க. எதற்காக வல்லரசு நாடுகள் லேசர் வெப்பனை டெவலப் செய்ய விரும்புறாங்க? லேசர் வெப்பன் டெவலப்மெண்ட்ல இந்தியாவுடைய நிலை என்ன? லேசர் வெப்பனுக்கும் ஹைப்பர்சானிக் வெப்பனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வரும் காலங்கள்ல லேசர் வெப்பன் தான் யுத்த களங்கள்ல அதிகமா பயன்படுத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. லேசர் வெப்பன், மைக்ரோவேவ் வெப்பன் போன்ற ஆயுதங்களை டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய லேசர் வெப்பன். இந்த லேசர் வெப்பன் மூலமா மனிதர்களுக்கு காயங்களை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லேசர் பீம்களை பயன்படுத்தி மனிதர்களை குருடாக்க முடியும். இரண்டாவது டைப் ஆன்டி மெட்டல் கேட்டகரி. இந்த லேசர் வெப்பன் மூலமா உலோகங்களை கூட துளையிட முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வகை லேசர் வெப்பனை பயன்படுத்தி ஏவுகணைகள், கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் யுத்த களங்கள்ல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை சேதப்படுத்தி அதை செயல்பட விடாம செய்ய முடியும். இப்போ சமீப காலங்கள்ல உலகின் வல்லரசு நாடுகள் இந்த லேசர் வெப்பனை டெவலப் செய்யறதுல அதி தீவிரம் காமிச்சு வர்றாங்க. எதற்காக இவ்வளவு தீவிரம் காமிக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கிட்டாங்க. சீனாவும் ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கக்கூடிய இறுதி கட்டத்துல இருக்காங்க. அமெரிக்காவும் கூடிய விரைவில் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை உருவாக்கிடுவாங்க. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இப்ப பயன்பாட்டில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்னால மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்துல டிராவல் பண்ணும். அதனால எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இதை தடுக்க முடியாது. அமெரிக்காவுடைய பேட்ரியட் PAC-3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டத்தால கூட இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்களின் விலை மிகவும் அதிகம். அதனால ஒரு நீண்ட நேர யுத்தத்துல இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. இதற்கு மாற்றாதான் வல்லரசு நாடுகள் லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஹைப்பர்சானிக் மிசைல் ஒலியை விட 5 மடங்கு வேகத்துல வருது அப்படின்னா அதை விட வேகமா லைட் டிராவல் ஆகும். அதனால ஒலியை பேஸா வச்சு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முயல்றாங்க. இந்த லேசர் வெப்பனை டெவலப் செய்யறதுக்கு தான் அதிகமா செலவு ஆகும். ஆனா ஒரு தடவை டெவலப் செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை இயக்குவதற்கு ஆகக்கூடிய செலவு மிகவும் குறைவா தான் இருக்கும். மிசைல் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கும் அதிகமா செலவாகும். ஒரு ஆபரேஷன்கள்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்துவதற்கும் அதிகமான செலவு ஏற்படுது. பெரும்பாலான நாடுகள் லேசர் வெப்பனை எப்படி டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, போர் விமானங்கள்ல லேசர் வெப்பனை பொருத்தி பயன்படுத்த முயன்று வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா ஏர் டு ஏர் மிசைல்கள் மற்றும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த லேசர் வெப்பனை இயக்குறதுக்கு அதிகமான பவர் தேவைப்படும். அந்த பவரை விமானங்களோட என்ஜின்ல இருந்து எடுத்துக்கிட முடியும். அதுவே லேசர் வெப்பனை கிரவுண்ட் பேஸ் வெப்பன் சிஸ்டமா டெவலப் செஞ்சாங்க அப்படின்னா லேசர் வெப்பனுக்கு தேவையான அதிகமான பவரை வேற ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமா கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம விமானம் போன்ற ஒரு மொபைல் பிளாட்ஃபார்ம்ல இந்த ஆயுதத்தை பொருத்தி பயன்படுத்துறதுனால இந்த வெப்பனோட ஆபரேஷனல் பிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். லேசர் வெப்பன்னால மிசைல் பேஸ்ட் வெப்பன் சிஸ்டத்தை விட இலக்கை மிகவும் வேகமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இலக்கை மிகவும் துல்லியமா தாக்க முடியும். லேசர் வெப்பன்ல இருந்து வரக்கூடிய கதிர்களின் வீரியத்தை மிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்தாற் போல் கூட்டி குறைக்க முடியும். ஒரு போர் விமானத்தை தாக்குவதற்கு அதிக வீரியம் கொண்ட ஒரு லேசர் பீம் தேவைப்படும். அதுவே ஒரு ட்ரோனை தாக்க
தாக்குவதற்கு அதைவிட குறைவான வீரியம் கொண்ட லேசர் பீம் இருந்தாலே போதுமானது. அதற்காக இந்த லேசர் வெப்பன்ல லேசர் பீம்ஸின் வீரியத்தை கூட்டி குறைக்கக்கூடிய வழிமுறை இருக்கு. இது போன்ற பல அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த லேசர் வெப்பன்லயும் சில குறைபாடுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஆயுதங்களை இயக்குவதற்கு அதிகமான பவர் தேவைப்படும். லேசர் வெப்பனோட தாக்கும் திறன் தூரம் அதிகரிக்க அதிகரிக்க குறைய ஆரம்பிக்கும். நம்மை சுற்றியுள்ள சீதோஷ்ண நிலை இந்த ஆயுதத்தோட எஃபிஷியன்சிய பாதிக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காற்றில் உள்ள ஈரப்பதம், தூசி போன்றவை இந்த ஆயுதத்தோட எஃபிஷியன்சிய பாதிக்க கூடும். லேசர் வெப்பனை எந்தெந்த நாடுகள் டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சைனா தன்னோட J-20 விமானத்துல பயன்படுத்துவதற்கு ஒரு டைரக்ட் எனர்ஜி வெப்பனை உருவாக்கி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸ்வாம் ட்ரோன்ஸ் J-20 விமானத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தையும் டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சைனா 2020ல ஒரு ஏர்பார்ன் லேசர் பாட் சீன விமானப்படைக்கு தேவை அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட ரிலீஸ் பண்ணாங்க. இது எதற்காக சீனா டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, லேசர் பீம்ஸை இலக்கை நோக்கி செலுத்தி இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், போர் விமானம் போன்ற ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிப்பதற்கு சைனா லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சீனா 1990கள்ல இருந்தே லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. 1995வது வருடம் ZM-87 அப்படிங்கிற தன்னோட முதல் லேசர் வெப்பனை சீனா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வெப்பன் மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு லேசர் வெப்பன். இந்த வெப்பனை பயன்படுத்தி 2 முதல் 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வீரர்களை பெர்மனண்டா குருடாக்க முடியும். அதுவே 8 முதல் 9 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வீரர்களை டெம்பரவரியா குருடாக்க முடியும். அடுத்து சைனா ZM-500 அப்படிங்கிற ஒரு லேசர் அசால்ட் ரைபிள டெவலப் செஞ்சிருந்தாங்க. இந்த லேசர் அசால்ட் ரைபிள் மூலமா 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வீரர்களை தாக்க முடியும். வெடிமருந்து கிடங்குகள் போன்ற தீப்பற்றக்கூடிய இடங்கள் மீது இந்த துப்பாக்கியை பிரயோகித்து அந்த இடங்களை தாக்கி அழிக்க முடியும். சீனா LW-30 அப்படிங்கிற ஒரு லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா 1970கள்ல இருந்தே லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா என்ன செய்ய விரும்பினாங்க அப்படின்னா, லேசர் வெப்பனை ஒரு விமானத்துல பொருத்தி ஆன்டி சேட்டலைட் வெப்பனா பயன்படுத்த முயன்று வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா 1981ல தன்னோட லேசர் வெப்பனை பிரிவியா A-16 அப்படிங்கிற விமானத்துல பொருத்தி சோதனை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பல தடங்கல்களுக்கு பிறகு 2003வது வருடம் திருப்பி ஸ்டார்ட் செய்யப்பட்டது. இந்த ப்ராஜெக்டின் மூலமா தான் 1LK-222 அப்படிங்கிற லேசர் வெப்பனை ரஷ்யா டெவலப் செஞ்சாங்க. இந்த வெப்பனை பிரிவியோ A-16 ஏர்கிராப்ட்ல பொருத்தி சோதனைகள் பண்ணி வந்தாங்க. 2016ல கூட இந்த ஆயுதத்தை அதிநவீனப்படுத்தும் வேலைகள் நடந்து வந்து கொண்டிருப்பதா ரஷ்யாவுடைய டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. ஹைப்பர்சானிக் மிசைல்களின் வருகைக்கு பிறகு ரஷ்யா தன்னோட லேசர் வெப்பன் ப்ராஜெக்ட விரைவுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா தன்னோட முதல் லேசர் ஆயுதத்தை 2002வது வருடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த லேசர் ஆயுதம் விமானத்தில் பொருத்தி பயன்படுத்தக்கூடிய லேசர் ஆயுதம். அமெரிக்கா YAL-1A அப்படிங்கிற தன்னோட லேசர் ஆயுதத்தை போயிங் 747-400F அப்படிங்கிற விமானத்துல பொருத்தி சோதனை பண்ணாங்க. ஆனா 2011வது வருடம் இந்த ப்ராஜெக்ட அமெரிக்கா நிறுத்தி வச்சிட்டாங்க. எதற்காக அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டுக்கு அதிகமான செலவு ஆகுது. அது மட்டும் இல்லாம YAL-1A லேசர் வெப்பன் மிகவும் பெரியதா இருக்கு. இதற்கு அதிகமான பவர் தேவைப்படுது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த ப்ராஜெக்ட ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் டாக்டிக்கல் ஏர்பார்ன் லேசர் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த டாக்டிக்கல் ஏர்பார்ன் லேசர் ஆயுதத்தை பயன்படுத்தி ஏர் டு ஏர் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களையும் தாக்கி அழிக்க அமெரிக்கா முயல்றாங்க. அமெரிக்கா தன்னோட டாக்டிக்கல் ஏர்பார்ன் லேசர் வெப்பனை 2021வது வருடத்துக்குள்ள விமான
விமானத்துல பொருத்தி பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த திட்டத்தை 2023 வருடத்துக்கு மாற்றி இருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய DRDO நிறுவனமும் லேசர் வெப்பனை டெவலப் செய்ய ஸ்டார்ட் செஞ்சிட்டாங்க. இந்தியா ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்ச் லேசர் வெப்பன்ஸை டெவலப் செய்ய முயன்று வந்துட்டு இருக்காங்க. அதாவது அதிகபட்சமா 100 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் வெப்பனை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. எதற்காக இந்தியா லேசர் வெப்பனை டெவலப் செய்றாங்க அப்படின்னா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்தியா லேசர் வெப்பன் தொழில்நுட்பத்துல பின்தங்கி விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவும் இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா சமீபத்துல 10 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு லேசர் வெப்பனை 2 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்கை தாக்கி சோதனை பண்ணாங்க. அதே போன்று 2 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு லேசர் வெப்பனையும் இந்தியா டெவலப் செஞ்சு சோதனை செஞ்சாங்க. இந்தியா இப்போ சமீபத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய ஆன்டி ட்ரோன் சிஸ்டங்கள்ல லேசர் வெப்பனை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டங்களை பயன்படுத்தி ட்ரோன்களை வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்தியாவும் கூடிய விரைவில் லேசர் வெப்பன் தொழில்நுட்பத்துல தன்னிறைவு அடைவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். வரும் காலங்கள்ல யுத்த களங்களின் போக்கை இந்த லேசர் வெப்பன்கள் மாற்றி அமைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.